தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஒருபோதும் வீழ்த்தவே முடியாது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவிப்பு. போர் வீரர்கள் ஈட்டிய வெற்றிகளை பற்றி பேச ஜனாதிபதி அனுரவுக்கு துணிச்சல் இல்லை. கொந்தளிக்கும் நாமல் ராஜபக்ச. கனேமுள்ள சஞ்சீவ வழக்கில் வசமாக சிக்கிய பெண் சட்டத்தரணியிடம் 25 மில்லியன் பெறுமதியான கார். அதிவிசேஷத்தின் விலையை குறைக்கவும் பாராளுமன்றத்தில் வேண்டுகோள். மஹிந்த ராஜபக்ச அணி வடக்கு கிழக்கில் நடந்த கரிநாள் பேரணி தொடர்பில் அதிருப்தி. 32 வயது பெண் போலீசாருக்கு கொடுத்த அதிர்ச்சி. மீண்டும் விளக்கமறியலில் முன்னாள் அமைச்சின் செயலாளர் அனுசபெல் பிட்ட. செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை யார் நினைத்தாலும் அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு எதிரணிகளின் ஒன்றிணைவு தொடர்பில் கருத்து வெளியிடும் போது இந்த விடயத்தை கூறியுள்ளதோடு மாங்காய் மரத்துக்கு கல்லடிப்பது போல் அனுர ஆட்சியை கவிழ்க்க முடியாது. ஆளும் கட்சி வசம் 159 ஆசனங்கள் உள்ளது. இதனை சாதகமாக எடுத்து அரசு தன்னை வலுப்படுத்திக் கொண்டு முன்னோக்கி செல்வதற்கே முற்படும். மறுபுறத்தில் எதிரணிகள் தமது கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டே இருக்கும். ஆகவே ஆட்சி கவிழ்ப்பு தொடர்பில் கதைக்கப்பட்டாலும் யதார்த்தத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனது ஆட்சி காலத்தில் தான் கல்வி மறுசீரமைப்பு ஆரம்பமாகியது என்று தெரிவித்த மைத்திரிபால சிறிசேன, நாட்டுக்கு பொருத்தமான கல்வி மறுசீரமைப்பு முக்கியம். அரசியலை கல்வியில் திணிக்கவே கூடாது. கல்வி மறுசீரமைப்பு என்பது பொறுப்புடன் செய்ய வேண்டிய விடயம் என்றும் அனுர அரசை வீழ்த்தவே முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசுக்குள் ஒருபோதும் தனிநபர் ஆதிக்கம் இல்லை. தேவையான முறையில் கலந்துரையாடி கூட்டு பொறுப்புடனேயே முடிவுகள் எடுக்கப்படுகின்றது என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்கள் டில்வின் சில்வாவிடம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசை பெல்வத்தையில் நீங்கள் இயக்குவதாக சொல்லப்படுகின்றது. நீங்கள் தான் உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதி என்ற விமர்சனமும் எதிரணியினால் முன்வைக்கப்படுகின்றது என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது, நான் உத்தியோகபூர்வமற்ற ஜனாதிபதி கிடையாது. நான் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் மட்டும்தான். நான் எவருக்கும் அழுத்தம் பிரயோகிப்பதே இல்லை. ஜேவிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி என்பனவற்றின் தலைமையகம் பெல்வத்தையில் தான் உள்ளது. ஆட்சி அமைப்பதற்கு முன்னரும் நாம் அங்கிருந்துதான் முடிவுகளை எடுத்து தற்போதும் அங்கிருந்துதான் கலந்துரையாடுவோம். அமைச்சரவையில் எடுக்கப்பட வேண்டிய முடிவுகள் உரிய இடத்தில் எடுக்கப்படும். எமது கட்சி தலைமையகத்தில் கருத்தாடல் இடம்பெறும். பல யோசனைகள் வரும். அது பற்றி ஆராயப்பட்டு பெரும்பாலானோரின் தேர்வு ஏற்கப்படும். ஆனால் பெல்வத்தையில் இருந்து கொண்டு ஒருவர் இயக்குகின்றார் என கூறப்படுவது எதிர்க்கட்சியின் பொய்க்கதை என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடந்த சுதந்திர தினத்தின் நிகழ்வுகள் தொடர்பில் பல பரபரப்பு செய்திகள் வெளியாகும் நிலையில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிராக போர் வீரர்கள் பெற்றுக்கொண்ட வெற்றியை சுதந்திர தினத்தில் கதைக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு துணிச்சல் இல்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். நாமல் ராஜபக்ச அடிக்கடி ஆளும் அரசாங்கத்தை குறை கூறி வருவது வழக்கமான ஒன்று. இந்த நேரத்தில் உலகின் பல நாடுகள் தங்களது சுதந்திர தினத்தில் தங்களது படைப்பிரிவுகள் மற்றும் இராணுவ அலகுகளின் வெற்றிகளை பெருமையோடு பேசுவதாக குறிப்பிட்ட நாமல், முதலாம் மற்றும் இரண்டாம் உலக போர்களின் போது பெற்ற வெற்றிகளை கூட அந்த நாடுகள் பெருமையாக நினைவு கூறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி அனுர டிட்வா சூறாவளி நேரம் ஆயுதப்படைகள் செய்த பங்களிப்பு குறித்து மட்டுமே கதைத்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்போடு போர் வீரர்கள் ஈட்டிய வெற்றிகளை பற்றி கதைக்க அவருக்கு துணிச்சல் இல்லை என்று நாமல் ராஜபக்ச தெரிவித்ததோடு, விடுதலை புலிகளுக்கு எதிரான போர் வெற்றியை பேசுவது இனவாதம் என்று அரசாங்கம் நினைத்தால் அது அவ்வாறு இல்லை. நாம் தமிழ் மக்களுக்கு எதிராக போர் புரியவில்லை என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் 78வது சுதந்திர தினத்தில் யாழ்ப்பாணத்தில் கரிநாள் போராட்டம் நடத்துகின்றனர். அவற்றை கண்டுகொள்ளாமல் அவற்றுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அதை நாங்கள் பிழை என்று சொல்லவில்லை. தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க அவர்களுக்கும் உரிமை உண்டு. ஆனால் அந்த உரிமை அதிகாரம் ஏன் மற்றவர்களுக்கு இல்லை? நாங்கள் இனவாதத்தை வளர்க்க மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டு ஜனாதிபதி உட்பட 159 பேரும் இனவாதத்தை விதைப்பதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கனேமுள்ள சஞ்சீவவின் படுகொலை சம்பவம் இந்த நாட்டின் குற்றவியல் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மத்தியில் பரபரப்பான விடயமாக இப்பொழுது மாறியுள்ளது. நேரடியாக குறித்த கொலைக்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ள பெண் சட்டத்தரணி தொடர்பில் குற்றவியல் புலனாய்வு திணைக்களம் நடத்திய விரிவான விசாரணைகளில் பல அதிர்ச்சி தகவல்கள் இப்பொழுது அம்பலமாகியுள்ளது. நேற்று குறித்த வழக்கு கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகம தலைமையில் விசாரணைக்கு வந்தபோது சந்தேக நபரிடம் இருந்த சொத்து மற்றும் அவரது மர்மமான நடத்தை குறித்து
குறித்து அதிகாரிகள் பல ரகசிய உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளதோடு சந்தேக நபரான பெண் சட்டத்தரணி பயன்படுத்திய சொகுசு கார் 25 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வாகனம் என போலீசார் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளனர். குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் நடத்திய ஆரம்ப விசாரணைகளில் இந்த வாகனம் வில்பிரட் திசாநாயக்க என்ற மற்றொரு நபரின் பெயரில் சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று உறுதி செய்யப்பட்டிருப்பினும் கூறப்படும் பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர் வில்பிரட் திசாநாயக்க மற்றும் தொடர்புடைய தரப்பினரிடமிருந்து பதிவு செய்யப்பட்ட வாக்குமூலங்களின்படி இந்த பரிவர்த்தனையின் ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் வெளிப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வாகனம் பெயரளவில் வேறொருவருக்கு சொந்தமானது என்றாலும் அதை வாங்குவதற்கு தேவையான முழு தொகையும் சந்தேக நபரான பெண் சட்டத்தரணியே தனிப்பட்ட சொத்திலிருந்து முதலீடு செய்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சட்டத்தரணியாக பணியாற்றிய நேரம் எவ்வாறு இவ்வளவு பெரிய தொகையை சம்பாதித்தார் என்பது தொடர்பில் அவரது சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் இடையிலான தெளிவின்மை குறித்தும் தற்போது கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த பணம் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடனான தொடர்புகள் மூலம் பெறப்பட்ட கருப்பு பணமா என்பதை கண்டறிவதே இந்த விசாரணையின் பிரதான நோக்கம் என அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளதோடு கனைமுள்ள சஞ்சீவவின் கொலையை சாதாரண கோபத்திலோ அல்லது திடீர் சம்பவமாகவோ பார்க்காது நேர்த்தியாக கவனமாக திட்டமிடப்பட்ட படுகொலையாக மாற்றியதில் இந்த பெண் சட்டத்தரணியின் பங்களிப்பு அதிகம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் மக்களுக்காக சேவை செய்யும் அரசாங்கமாக இருக்குமென்றால் அதிவிசேஷ சாராயத்தின் விலையை இப்பொழுதே குறைக்க வேண்டும் என புதிய ஜனநாயக முன்னணி பாராளுமன்ற உறுப்பினரான ரோகித அபேகுணவர்த்தன பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரிடம் மதுபானங்கள் தொடர்பில் கேள்வி எழுப்பி உரையாற்றிய போது இவர் இவ்வாறு கூறியுள்ளதோடு தேசிய மதுபான உற்பத்திகளில் பெருமளவான வரிகள் அரசாங்கத்துக்கு உரியது. 750 மில்லி லிட்டர் சாராய போத்தல் ஒன்றில் 1832 ரூபாய் வரி அறவிடப்படுகின்றது. இலங்கையில் அதிகளவில் மது பாவிப்பவர்களால் அதிவிசேஷமே பயன்படுத்தப்படுகிறது. திருமண வீடுகள் மற்றும் மரண வீடுகளில் அதிகளவில் இதுவே அருந்தப்படுகின்றது என்றும் கூறியுள்ளார். இதனால் நீங்கள் புதிய அரசாங்கத்தில் மக்களுக்கு சேவை செய்பவர்களாக இருந்தால் வைத்தியசாலைகளின் செலவுகளை குறைக்க வேண்டுமாயின் சாராயத்தின் விலையை குறைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் 10,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்காக ஜனாதிபதி நிதியம் 192 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிதி ஒதுக்கீடுகள் அனைத்தும் தற்போது அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் ஊடாக பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு பாதிக்கப்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை தொடர்வதற்காக அரசாங்கத்தினால் ஒரு மாணவருக்கு 25,000 ரூபாய் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாவும் திரைசேரியிலிருந்து 15,000 ரூபாவும் வழங்கப்பட உள்ளதோடு அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, பொலனறுவை, மொனராகலை, மன்னார், வவுனியா மாவட்டங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தினால் வழங்கப்படும் 10,000 ரூபாய் கொடுப்பனவு தற்போது முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டுள்ளது. மிகுதி மாவட்டங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கான குறித்த நிதியுதவியும் விரைவில் வழங்கப்பட உள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தன்று வடக்கு கிழக்கில் கரிநாள் அனுஷ்டிக்கப்பட்டு பேரணி நடத்தப்பட்டமை குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் ஊடக சந்திப்பின் போது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் இந்திக்க அனுருத்த அதிருப்தி வெளியிட்டுள்ளார். சிரந்தி ராஜபக்சவை FCIDக்கும் நாமல் ராஜபக்சவை CIDக்கும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் அரசாங்கம் அழைத்தனர். ராஜபக்சக்களுக்கு எதிரான அரசியல் பழிவாங்கல் வேட்டையின் ஒரு பகுதிதான் இது என்றும் அரசு தமது இயலாமையை மூடி மறைத்துக் கொள்வதற்காகவே ராஜபக்ச குறிவைக்கின்றது என்றும் தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பெரும் சேவையாற்றிய படையினரை டிட்வா புயலுடன் மட்டும் மட்டுப்படுத்துவதற்கு இந்த ஆட்சியின் கீழ் முயற்சி எடுக்கப்படுகின்றது என்றும் இனவாதத்துக்கு இடமில்லை என ஜனாதிபதி கூறினாலும் வடக்கு கிழக்கில் இனவாதம் தூண்டப்பட்டுள்ளது, சுதந்திர தினத்தில் அங்கு கருப்பு கொடி ஏற்றப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் கரிநாள் அனுஷ்டிக்கப்பட்டு பேரணி நடத்தப்பட்டுள்ளது, ஆகவே இனவாதத்துக்கு இடமில்லை என கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதனை செயற்பாட்டிலும் காட்ட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பொரலஸ்கமுவ நிர்மல மாவட்டத்தில் வீடமைப்பு தொகுதியொன்றில் காவல்துறை நடத்திய விசேட சோதனையில் 200 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளோடு 31 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து சுமார் 17 கிலோகிராம் ஹாசிஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதோடு சந்தேக நபரான பெண் போதைப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்தாரா என்பது தொடர்பாக காவல்துறை மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றது. கொழும்பு உயர்நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சொத்தை விற்றமை தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையினரால் பம்பலப்பட்டி பகுதியில் வசிக்கும் 85 வயதுடைய தொழிலதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நடத்தப்பட்ட விசாரணையில் இந்த சந்தேகத்துக்குரிய தொழிலதிபர் கைது செய்யப்பட்டதோடு கொழும்பு உயர்நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட 340 மில்லியன் மதிப்புள்ள சொத்தை இந்த சந்தேக நபர் வேறொரு தொழிலதிபருக்கு விற்றதோடு அது நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சொத்து என்பதை தெரிந்து கொண்டே குறித்த மோசடியை இவர் செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை ஈட்டியதுக்காக சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சின் செயலாளர் அனுசோ பெல்பிட்டவை எதிர்வரும் 20ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சந்தேக நபர் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வைத்த விடயங்களை பரிசீலித்த பின்னரே நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது.